ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு தூக்கத்துல மூச்சு திணறல் ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வழக்கம் போல இது எதனால வருது அண்ட் வந்தா இதுக்குள்ள அறிகுறிகள் என்ன, எப்படி வராம தடுக்கலாம், அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் எண்டில் சில எக்ஸசைசஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். ஸோ எப்பவுமே ஒரு நோயை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். தூக்கத்துல மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ல அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு என்னன்னா, நம்ம தூங்கும் போது நம்மளோட சுவாசம் எப்பவுமே சீரா இருக்கணும். ஸோ சீரா இல்லாம போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ சுவாச குழாயை சுத்தி நிறைய தசைகள் இருக்கும். ஸோ அந்த தசைகள் அளவுக்கு அதிகமா தளர்வுற்றுட்டு, அதாவது ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பாதை, சுவாச குழாயோட பாதை நேரோவாயிடும். ஸோ ஒடுக்கமாகறதுனால நம்மளுக்கு சீரான மூச்சு இருக்காது. ஸோ மூச்சு நம்ம பிரெயினுக்கு சப்ளை பண்றது ஸ்டாப் ஆயிடும். ஸோ பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நம்ம சடனா ஒரு ஜர்க்கிங்கோட எந்திரிச்சிடுவோம். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியோட சுருக்கமான பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். முழிச்சிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு நோய் வந்துச்சுன்னா அதோட அறிகுறிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ தூக்கத்துல வரக்கூடிய நோயை பத்தி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா கவலையே வேண்டாம், அதுக்கும் சில அறிகுறிகள் இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவுதான் நல்லா நைட்டு தூங்கினாலும் டே டைம் ஃபுல்லாமே நம்மளுக்கு தூங்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் எடை அளவுக்கு அதிகமா இருக்கும், உடல் பருமனா இருக்கும். அதே மாதிரி கழுத்தை சுற்றி உள்ள ஃபேட், அதாவது கொழுப்பு நிறைய இருக்கும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு 40 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும், மேல் பேஷண்ட்ஸ்க்கு 42 சென்டிமீட்டர். இவங்க எல்லாம் ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்லீப் ஆப்னியா பொறுத்தவரை அது சில பேருக்கு சிம்டமே இல்லாம கூட இருக்கலாம். பட் அந்த எதனால ஏற்படுது அப்படிங்கிற காரணமும் இருக்குது. பிளஸ் நம்மளுக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினரும் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டினர்ல நான் அந்த ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன். அது இருக்குதா இல்லையா நீங்களே செக் பண்ணிக்கலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ஹை ரிஸ்க்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்னோரிங், கொரட்டை விடுறது இருக்குதான்னு பார்க்கணும். அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் பெட் பார்ட்னருக்கு தான் தெரியும். ஸோ ஸ்னோரிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட், பிஎம்ஐ மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி ஓவர் வெயிட்டா ஒபீஸ் பர்சனா இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோர் தென் 40 and 42 சென்டிமீட்டர்ஸ், அதையும் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேல் பேஷன்ஸ், ஜெண்டர் மேல் ஹை ரிஸ்க் குரூப். அதே மாதிரி ஏஜ்டு பேஷன்ஸ் லைக் 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதனால இந்த ஸ்லீப் ஆப்னியா வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்டலாவே நம்மளுக்கு சில உறுப்புகள் சின்னதாவோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தாடை சின்னதா இல்ல நாக்கு பெருசா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது போய் ஏர்வே பிளாக் பண்ணிடும். ஸோ சுவாச குழாய் நாக்கு பெருசா இருக்கும் போது உள்ள பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அண்டர்லைங் டிசீஸ் இருக்கிறவங்களும் ஹை ரிஸ்க், லைக் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இல்ல ஹைப்பர்டென்சிவ் பேஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ் மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க, தூக்க மாத்திரையில இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஆல்கஹால் நிறைய யூஸ் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வரதுக்குள்ள வாய்ப்புகள். இதெல்லாமே ஒரு காரணம். லைக் ஆல்கஹால் இல்ல மெடிகேஷன்ஸ் இதெல்லாமே ஒரு காரணமா இருக்கு. ஸோ இது வராம எப்படி நான் தடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சுப்பைன் பொசிஷன் சொல்ற நேரா நிமிர்ந்து படுக்க கூடாது. நிமிர்ந்து படுக்கும் போது நம்மளோட சுவாச குழாய் பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு சைடாவோ இல்ல ப்ரான் பொசிஷன்ல குப்புறப்படுத்தோ படுக்கலாம். ஓவர் வெயிட் இருக்கிறவங்க அதை கம்மி பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். எதர் ஓவர் ஈட்டிங்னால வந்தது அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸை மாத்தணும். அப்படி இல்ல ஒரு அண்டர்லைங் டிசீஸா, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுனால வருது அப்படின்னா நீங்க தைராய்டுக்குள்ள லெவலை செக் சரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆகலாம். இதுல ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப காமனா யூஸ் பண்றது சிபேப் அண்ட் மேடா. சிபேப் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஏர்வே டிவைஸ், ஒரு மாஸ்க் மாதிரி நம்மளுக்கு நைட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை போட்டுட்டே நம்ம தூங்குற மாதிரி இருக்கும், இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி. செகண்ட் மேட் அப்படின்றது என்னன்னா மேண்டிபுலர் அட்வான்ஸ்மெண்ட் டிவைஸ். அதுதான் ரொம்ப எளிமையாவும் அண்ட் நல்லா ப்ரோக்னாசிஸ் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது கஸ்டமைஸ்டா பேஷண்ட்டுக்கு நம்ம அளவெடுத்து அதுல ஸ்பிளிண்ட் மாதிரி பண்ணி மேண்டிபிளோட பொசிஷன் ஃபார்வர்டா கொண்டு வருவோம். ஸோ முன்னாடி கொண்டு வரும்போது நம்ம ஏர்வே எப்பவும் ஓப்பன்ல இருக்கும், ரிலாக்ஸ்ட் ஆகாது. இதை தவிர்த்து சில எக்ஸசைஸ் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே தசை தான். ஸோ மசிலுக்கு எப்பவுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ரோக்னாசிஸ் அதிகமா இருக்கும். ஸோ ப்ரோக்னாசிஸ்ங்கிறது அதோடைய அவுட்கம் நல்லா இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நாக்கை வந்து நல்லா எவ்வளவு தூரம் வந்து வெளியில கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு எதர் வந்து நாடியை டச் பண்ணது, அப்படி இல்லைன்னா மூக்கு டச் பண்ற மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும். அதை வந்து ஒரு 4-5 தடவை வந்து திரும்பி ரிப்பீட்டடா வந்து பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ் கூட வந்து பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம நாக்கு வந்துட்டு கொஞ்சம் வலுவாகும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ணத்துல நாக்கு இந்த மாதிரி கையை அப்படி வச்சுட்டு அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து நாக்கை வந்துட்டு நம்ம புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் டங் எக்ஸசைஸ் தான். ஸோ நாக்கு வந்து ரொம்ப தளர்விடாம இருந்துச்சு, அதை ரிலாக்ஸ்ட் ஆகாம இருந்துச்சுனாலே வந்து ஏர்வே வந்து பிளாக் ஆகாது. அது தவிர சில பிரீதிங் எக்ஸசைஸ் இருக்கு யோகாஸ்ல. ஸோ அதையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். யோகால வந்து டாக் பிரீதிங், அப்படி இல்லைன்னா உஜ்ஜாயி பிரீதிங், இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.